அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நாங்கள் தாய்லாந்து போகும்போது பட்டாயா சிட்டியில் ஜெம்ஸ் டிஸ்கவரின்னு சொல்லிட்டு ட்ராவலில் வந்துட்டு ஒரு இடத்த கூட்டு போனாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது நம்ம இண்டிவிஜுவலாக பே பண்ண தேவையில்லை, பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடாக வந்துடும். இது எந்த மாதிரி பிளேஸ்னால், உலகத்தில் முத ஜெம்ஸ் எப்படி உருவானது வந்துட்டு இந்த இடத்துல அழகாக வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஃபிக் ஓரியன்டாக இருக்கும், ஸ்டடி ஓரியன்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பசங்களை வந்து நம்மளும் கற்றுக்குறாப்புல இருந்தது. நம்ம உள்ளே போனவுடனே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினில் உட்காடுறோம். அந்த ட்ரெயின் வந்து உலகத்துக்குள்ளே முதல்ல போகும்போது உலகத்தில் முதல்ல எரிமலை வெடிக்குது. அது வந்து பாறைகள்லாம் 2 பங்காக பிளக்குது. அப்புறம் வந்து தீ வந்து உருவாகுது. அது வந்து உருவானதுக்கப்புறம் ஒவ்வொரு பாறைகளும் வந்துட்டு கலராக வந்து கிறிஸ்டல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சொல்கிறது எதுவும் தப்பாக இருந்தால் இது நினச்சிக்காதீங்க. கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு அந்த பாறைகளை வந்துட்டு தோண்டி எடுத்து மேலே கொண்டு வர்றாங்க. அந்த ஒவ்வொரு பாறைகளையும் வந்துட்டு தண்ணியை ஊற்றி வந்து சுத்தம் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. இந்த பாறைகள்லாம் எந்தெந்த கண்ட்ரியில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பாறைகளை க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு நம்ம காட்டுறாங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆறுகள்லாம் இருக்கும், அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆறு ஓடைகள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாறைகளை க்ளீன் பண்ணும்போதே வந்து அழகாக மினுங்கிறத காட்டுறாங்க பாருங்களேன். இது வந்து தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா, ஸ்ரீலங்கா, இந்தியா ஒவ்வொரு பிளேஸ்லலாம் இருந்ததாக காட்டுறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்கு, இதெல்லாம் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கு. அப்புறம் அந்த கிறிஸ்டலை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க தண்ணியை வச்சு. அப்புறம் வந்துட்டு அதை வந்து செக் பண்ணுறாங்க, என்ன விதமான கிறிஸ்டல்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு அதை வந்து ஒவ்வொரு வைரமாகவும் பிளாட்டினமாகவும் டைமண்டாகவும் வந்துட்டு அதை வந்து மாற்றுறாங்க. இது வந்து ரேடியண்ட்டாக காட்டுறாங்க. அதை வந்து ஒவ்வொரு ஷேப்பில் வந்துட்டு அதை வந்து கொண்டு வராங்க. ரொம்ப அழகான இடம் இது. நீங்கள் வந்து கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ அழகாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இது வந்து அப்புறம் வந்துட்டு நம்ம அணியக்கூடிய ஒவ்வொரு உலோகமாக வந்துட்டு மாறுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு அதை எந்த மாதிரி வந்து முறையில் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எப்படி வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னு அழகாக காட்டுறாங்க. ரொம்ப அழகான இடம். அப்படியே வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. எகிப்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் செஞ்சாங்களாம். அதை வந்து எகிப்து ராணிகள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்களாம். அந்த மாதிரி தான் எனக்கு புரியுது. உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி புரியுது? நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு டைமண்டையும் ஒவ்வொரு கிறிஸ்டலையும் வந்து எந்த மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அழகாக காட்டுறாங்க பாருங்களேன். ராஜாக்கள், ராணிக்கள்லாம் வந்து இப்படி தான் வந்து இந்த உலகத்தை வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. ஜெம்ஸ் வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லி வீடியோவை காமிச்சாங்க. இப்போ லைவாகவே வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்டலையும் வந்துட்டு ஸ்டாட்யூ மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. நம்ம விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். 1000 பாத்லேருந்து ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் உள்ளே போனோம்னா அந்த உலோகத்தை எப்படி வந்து ரிங்காவோ அப்புறம் செயினாவோ நெக்லஸாவோ எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நமக்கு லைவாக காமிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்து வெளியே வந்துட்டோம். நீங்களும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களோட பசங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து காமிங்க. என் பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க. நம்ம வந்து ஸ்டடியில் படிக்கிறோம், இப்போ வந்து நேரடியாக பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இது எப்படி செய்கிறாங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுகிட்டே வந்தாங்க. அவங்களே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஆனால் செய்கிறத மட்டும் வீடியோ எடுக்க விட்றாங்க. ஆனால் வந்து இந்த டைமண்ட் ஏரியா, இந்த பிளாட்டினம் ஏரியாக்குள்ளெல்லாம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு
வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.